தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஷீரடி சாய்பாபா கோவிலில் தாவேகா தலைவர் விஜய் வழிபாடு நடத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்று திருச்செந்தூர் சென்ற விஜய் சத்தூரு சம்மார பூஜை செய்து வழிபட்டார். இதைத் தொடர்ந்து இன்று மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்றார். சென்னையில் விமானம் மூலம் மும்பை பின்னர் ஷீரடி சென்ற அவர் கோவிலில் தரிசனம் செய்து வழிபட்டார். கோட் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு கடந்த 2024ஆம் ஆண்டு விஜய் ஷீரடி கோவிலுக்கு வந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. 2021 முதல் 2023 வரையிலான காலத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் ரூபாய் 397 கோடி முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளது. 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதிய நெருக்கடி எழுந்துள்ளது. மதுரை சித்திர திருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் இன்று அதிகாலை பக்தி பரவசத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இன்று அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேர்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுக்க தூங்கா நகரமே மக்கள் வெள்ளத்தில் குலுங்கியது. முன்னதாக நேற்று காலை சுமார் 10 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் சூட்டப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த வைபவத்தை கண்டு தரிசித்ததோடு புதிய மங்கள நான் அணிந்து கொண்டனர். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலிலும் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி உள்ளன. 142 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய தேர்தல் மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. காலை முதலே பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். முதற்கட்ட தேர்தலில் 91% அதிகமான வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலிலும் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் பெரும்பாலும் அமைதியாகவே தேர்தல் நடந்து முடிந்தது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் உள்ள ஓட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக வணிக சிலிண்டர்களுக்கு தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பல இடங்களில் ஓட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. பல ஹோட்டல்களில் கட்டை அடுப்புகளில் உணவு சமைக்கப்படுகிறது. இந்த நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் உள்ள ஹோட்டல்களில் உணவுப் பொருட்கள் விலை 10% வரை உயர்த்தப்பட்டு இருக்கிறது. எரிவாயு தட்டுப்பாடு நீங்கியதும் உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்படும் என்று ஓட்டல்கள் சங்கம் உறுதியளித்துள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் விஜயின் விசில் புரட்சி உறுதியாக இருக்கும் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், தமிழகத்தை பொறுத்தவரை உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சமூக புரட்சி தான் நடந்திருக்கிறது. ஆனால் வரும் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் விசில் புரட்சி தான் நடைபெற இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேகா வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். குஜராத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அமோக வெற்றியை ஈட்ட
காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து இருக்கிறது. குஜராத்தில் 15 மாநகராட்சிகள், 84 நகராட்சிகள், 34 மாவட்ட பஞ்சாயத்துகள், 260 தாலுகா பஞ்சாயத்துகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தம் உள்ள 9,900 இடங்களில் 6,472 இடங்களை கைப்பற்றி பாஜக அமோக வெற்றியை ஈட்டியிருக்கிறது. காங்கிரஸ் 1,412 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி, AIMIM உள்ளிட்ட கட்சிகள் ஸ்வச்சங்கள் 597 இடங்களை வென்றுள்ளன. 15 மாநகராட்சிகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் ஒரு விமானத்தை இயக்குவதற்கான மொத்த செலவில் 40% எரிபொருள்களுக்கே செலவிடப்படுவதால் தற்போதைய விலை உயர்வு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிதி நெருக்கடியால் விமான சேவைகளை முடங்கும் அபாயம் உள்ளதால் நிலைமையை சமாளிக்க உடனடி நிதி உதவி வழங்க வேண்டும். மேலும் எரிபொருள் மீதான 11% கலால் வரியை தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மே 1 முதல் சிலிண்டர் விநியோகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி அடுத்த சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி நகரங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 60 வரை உயர்ந்துள்ள நிலையில் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் அனைவருக்கும் eKYC மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிவாயு இணைப்பு பெறுவோர் தங்களின் பழைய சிலிண்டர்களை திரும்ப ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆந்திராவை சேர்ந்த ரெட் பலூன் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களுக்கு மாற்றாக செயல்படும் இந்தியாவின் முதல் சூப்பர் பிரஷர் பலூன் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. விண்வெளியின் நியர் ஸ்பேஸ் பகுதியில் நிலைத்து நின்று செயல்படும் இந்த பலூன் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் செயற்கைக்கோள் பணிகளை மிக குறைந்த செலவில் செய்யும். இதன் மூலம் அடர்ந்த காடு மற்றும் மலை கிராமங்களுக்கு இணைய வசதி வழங்க முடியும். மேலும் இயற்கை சீற்றங்களின் போது மீட்பு பணிகளுக்கு தேவையான மிகுந்த துல்லியமான புகைப்படங்களையும் இது வழங்கும். அமெரிக்கா மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கு பிறகு இத்தொழில்நுட்பத்தில் இந்தியா தடம் பதிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கிரிக்கெட்டின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி IPL வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளார். வெறும் 15 வயதிலேயே ஒரு IPL சீசனில் 400 ரன்களை கடந்த முதல் இளம் வீரர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். ஏற்கனவே சூரியவன்ஷியின் ஆட்டம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் விவாதங்களும் எழுந்த நிலையில் அவை அனைத்திற்கும் தனது அதிரடி ஆட்டம் மூலம் தற்போது பதிலடி கொடுத்துள்ளார். தனது அசாத்திய பேட்டிங் திறமையால் ஜாம்பவான்களின் சாதனைகளை முறியடித்து வரும் வைபவ் சூரியவன்ஷி கிரிக்கெட் உலகின் அடுத்த சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.